அதிகம் வாசிக்கிற நபரும் கிடையாது. ஆனால் என் துறையளவில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை படத்தை வந்து ஒரு உதாரணமா சொல்லி பேசலாம்னு ஆசைப்படுறேன். மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து நிறைய நடிகர்களை கொண்டு நடிக்க வைத்திருக்க முடியும். அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து விஜய் சேதுபதி தான். ஒரு கட்டத்துல வந்து விஜய் சேதுபதி வந்து அப்ப ஆரம்பத்துல வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பீஸா இந்த மாதிரி படம் நடிச்சு முடிச்சுட்டு நான் இந்த கதையை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுட்டு என்கிட்ட கேட்டாப்பா இந்த மாதிரி சார் நான் வந்து என்னோட ஒரு மலைக்கதை நடிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு வந்து அந்த நிலப்பரப்பு மனிதர்கள். ரெண்டாவது எனக்கு அந்த உடல் வாக்கு வந்து ஒரு மலை தினம் ஏறி இருக்கிற ஒரு சமத்துவ தொழிலாளியா எனக்கு படலை, அதனால வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா அது அங்கதான் விஜய் சேதுபதியோடைய நல்ல உள்ளத்தை பார்க்க முடியும். அதே படத்துக்கு அவர் தயாரிப்பாளராக மாறினார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படத்துக்கு தயாரிப்பாளராக அவர் மாறினார். நான் ரொம்ப பிடிவாதமா அந்த படத்துல வர எல்லாரையுமே அந்த மண்ணில் இருக்கிற மனிதர்களா பதிவு பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அது நான் பிறந்த மண்ணுன்றதுனால ஒரு அந்த ப்ரொசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசை. அந்த வட்டார வழக்கை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு மொழிங்கிறது ஐயா சொல்லும் போது மொழியை பத்தி அவ்வளவு சொன்னாங்க இல்லையா. ஒரு தட்டுல என்னுடைய எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பக்கம் தமிழை வச்சா தமிழை எடுத்துப்பேன் அப்படின்னு. அப்படி வந்து அந்த வட்டார வழக்குகளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு மொழியோட துன்பங்கள் ஒளிந்திருக்கு, மொழியோடைய கதைகள் ஒளிந்திருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் இருக்கும். ஒரு ஒவ்வொரு வட்டார வழக்கையுமே ஒரு அதோட நிலப்பரப்பு அது உள்வாங்கி இருக்கும். அதோடைய பல ஆயிரக்கணக்கான வாழ்க்கையை உள்வாங்கி இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும். அந்த அடிப்படையில வந்து நான் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து அங்க நடிக்கிற மக்கள் எல்லாருமே பொதுவா சில இடத்துல பேசும்போதெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஒரு சமீபத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இவரு புஷியானந்த் பேசும்போது இட்டு போறதெல்லாம் ரொம்ப கேலியா பேசுறாங்க. தப்பு. அது அவங்க வட்டார வழக்கு. ஒரு வட்டார வழக்கை வந்து கேலி செய்கிறது வந்து அது வந்து தமிழ் சமூகத்துக்கு வந்து அழகு கிடைக்கும். எப்படி திருநெல்வேலிக்கு ஒரு வட்டார வழக்கு இருக்கு, கோயம்புத்தூருக்கு ஒரு வட்டார வாங்கினா போகணும் அப்படிங்கிறாங்க. அது அவங்களுக்கு இதுவா தெரியும். ஆனா வட்டார வழக்குகளை நம்ம எப்படி பார்க்கணும்னா அது வந்து இழிவாகவும் அது வந்து ஒரு கொச்சையான சொல்லாகவும் பார்க்கணும். அந்த அடிப்படையில் வட்டார வழக்கு வந்து நான் பதிவு பண்ணணும்னு தான் அதுல தேடி பண்ணணும். எல்லா ஏஜ் குரூப் ஆட்களையும் அதில் நடிப்பு வச்சேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது கேட்ட வார்த்தைகள் வந்து இன்னைக்கு பாதி வார்த்தைகள் கிடையாது எங்க ஊர்லயும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய புலங்கு பொருட்கள் மாறிடுச்சு. வாழ்க்கையில வந்து புலங்கு பொருட்கள் மாறிடுச்சு. புலங்கு பொருட்கள் மாறும்போது என்ன ஆகுதுன்னா அது இயல்பாவே வந்து இந்த ஆங்கில கலப்பு ரொம்ப அதிகமா மாறிடும். 90களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா புலங்கு பொருட்கள் வந்து ரொம்ப கம்மி நம்ம வாழ்க்கையில. ஏன்னா 1990களுக்கு 91க்கு அப்புறம் தான் உலகமயமாக்கல் காட் ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்து போட்டு உலகமயமாக்கலை கொண்டு வராங்க. அந்த உலகமயமாக்கலை கொண்டு வரதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய நவீன கருவிகள்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா நம்ம ரூபா மொபைல் ரீசார்ஜ் ஏடிஎம்ல போய் கேஷ் வித்ட்ரா பண்ணணும். இப்படிதான் நமக்கு வந்து அந்த புலங்கு பொருட்களால வார்த்தைக்கு மாறாது. அப்ப நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை நான் வந்து என்ன அளவிடா எடுத்தேன் அந்த படத்தை வந்து உலகமயமாக்கலுக்கு முன்னாலும் பின்னாலுமான கதையை தான் நான் அதை முடிவு பண்ணேன். நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல் 40-45 நிமிஷம் ஒரு நாள் வாழ்க்கை இருக்கும். ஒருத்தன் காலையில தூங்கி எந்திரிப்பான், எந்திரிச்சு மலத்தடியிலே முகத்தை கழுவான், டீ கடைக்கு போவான், டீ வாங்கி குடிப்பான், அவன் வேலைக்கு போவான், மலை ஏறுவான், பல மனிதர்களை சந்திப்பான், திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு கீழே இறங்கி வர வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேல இருப்பாங்க திரைக்கதை வடிவமைச்சிருப்பான். செகண்ட் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட 14 வருஷத்தை வந்து செகண்ட் ஹாஃபா மீதி ஒரு 50 நிமிஷத்தை 14 வருஷமா வடிவமைச்சிருக்கோம். அது எதன் அடிப்படையில வச்சோம்னா உலகமயமாக்கலுக்கு முன்னால நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது வந்து எப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய நேரம் நம்ம கையில இருந்தது. ஒரு நிதானம் இருந்தது வாழ்க்கையில், அசை போடுறது இருந்தது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, பாரதி ராஜா கூட கேட்டாட்டே நீ எப்படா 11 வயசு வரைக்கும் அந்த ஊர்ல இருந்து அதுக்கப்புறம் நீ சென்னைக்கு போயிட்ட, எப்படி அந்த லைஃப் வந்து அவ்வளவு பசுமையா உன்னால பதிவு பண்ண முடிச்சு அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னேன், இல்லப்பா வந்து எங்க அம்மா வந்து சனிக்கிழமை மேல எஸ்டேட்ல மேல வேலை பார்த்துட்டு, எங்க அம்மா வந்து மேல மலையில எஸ்டேட்ல வேலை பார்த்து சனிக்கிழமை கூலியை வாங்கிட்டு கீழே அறிவாங்க. எனக்கு அந்த மலையோட பாதைகள் எல்லாம் அத்துப்படி அந்த நான் கூட போனதுல. அப்ப என்ன ஆகும்னா இப்ப நான் வீட்டுல உட்காந்து விளையாண்டுட்டே இருக்கும்போது 3 காலுக்கு வந்து இப்ப கூலி கொடுத்து முடிச்சிருப்பாங்க எஸ்டேட்ல. இந்நேரம் அம்மா வந்து அந்த ஏலக்காய் பெட்டி எடுத்துட்டு போய் அங்க எஸ்டேட்ல வச்சுட்டு மூஞ்சியை கழுவி இருப்போம். இந்நேரம் வந்து வீட்டுல இருந்து கதவை பண்ணிட்டு கிளம்பி இருக்கோம், இங்க நடந்து வந்திருக்கோம், இப்ப 8 ஏக்கரை தாண்டி இருக்கோம். இப்ப இது விளையாட்டுக்கு கூட எனக்கு நினைவு ஓடிக்கிட்டே இருக்கும். பொதுவா நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டே வருவோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசம் தான் இருக்கு. இப்ப தெருவில் திரும்பி வரணும்னா வருவீங்க. அப்ப அந்த நிலப்பரப்பும் நேரம் அந்த எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியுது, உலகமயமாக்கலுக்கு முன்னால ரொம்ப நிதானமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கையோட ஓட்டம் வேறையா இருந்துச்சு. தவறுன்னு சொல்ல முடியாது, மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துட்டே இருக்கு.
ஆனா வந்து வட்டார வழக்கு வந்து நான் ஏன் ரொம்ப இறுதியா இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை உருவாக்கத்தை அப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து மேற்க மலை இருக்கும், ஓடம் இருக்கும், கிழக்க தான் ஊடுங்கெல்லாம் இருக்கும். அப்ப திடீர்னு மேல மழை பெய்ய, கேரளாவில் மழை பெய்ச்சுன்னா காட்டாத்து வெள்ளம் நம்ம நினைச்சு பார்க்காத நேரத்துல ஒரு சரண். இங்க மழையே இருக்காது, ரொம்ப இயல்பா வரும். அதுல என்னோட சித்தப்பா ஒருத்தர் வந்து காது கேட்காது, அவர் 2 காது கேட்காது. அவர் வந்து ஒரு மாட்டு வண்டியில தான் எப்பயுமே வந்து மேற்க வந்து அடிவாரத்துக்கு போய் அங்க மானாவாரி காடுகள் இருக்கிற அந்த அறுவடையெல்லாம் வந்து வண்டியில எல்லாரும் தோட்டக்காரங்களாம் வந்து வண்டியில வைப்பாங்க, கீழே கொண்டு வருவாங்க. அவர் காது கேட்காது. மேற்கு ஏத்திட்டு திரும்ப வராரு, வரும்போது காட்டாத்து வெள்ளம் வந்து அடிச்சிடும். எங்க காட்டாத்து வெள்ளத்துல வந்து சீக்கிரம் தப்பிக்க முடியாது. ஏன்னா இடுப்பளவு தண்ணி இருந்தா கூட உள்ள சேரும் சகதி சத்தையா இருக்கும். அது மூக்குள்ள எல்லாம் போகும்போது நுரையீரல் எல்லாம் வந்து ஒரு நீச்சல் அடிச்சு வந்தல, இது வந்து சேரும் சகதி தான் போகும். இப்ப இதை இழுத்துக்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 4-5 குளம்லாம் தாண்டி புது குளம்னு ஒண்ணு இருக்கு ஊர் கடைசி. அங்க போய் ஒதுக்கி போல பாடி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சுட்டு ஃபயர் சர்வீஸ் வந்து பயங்கரமா தேடுறாங்க. ஒரு வயசான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கும். எங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் சின்னவர். அவர் உட்காந்து அதை அனுசரிச்சு பார்த்துட்டே இருக்காரு. இன்னைக்கு எப்படி எடுக்கிறாங்க பாத்துறேன் அப்படிங்கிறாரு. எல்லாம் சின்ன ஆளுங்களாம் இங்க இளந்தாரிகள்லாம் வந்து கூட கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதான் எடுத்துருவாங்க இன்னைக்கெல்லாம் எங்கிட்ட வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, தண்ணி எங்கிட்ட வரும், எங்கிட்ட சுழிக்கும், எங்க சொருக்குன்னு எனக்கு தெரியாதடா. இப்ப அந்த மூலையில கிழக்க வந்து அந்த இவன் தோட்டம் இருப்பாரு, அந்த தோட்டத்துக்கு கீழே போய் அங்க போய் தேட சொல்றாங்க. பயசரி சொன்னா அவங்க ஈகோ வந்து அவங்க தேட மாட்டாங்க. அவங்க வேற பகுதிகளிலேயே தேடிட்டு வராங்க. தேடிட்டே வரும்போது பார்த்தாரு ஒரு கடத்துக்குள்ளே, வாங்கடா ஒரு 10 வாழை மரத்தை வெட்டிட்டு வராங்க. வெட்டிட்டு வந்து வெட்டுறாங்க. வாழை மரத்தை மேலே கீழே அழிச்சிட்டு அப்படியே போட்டு நடுவில் கம்பு மாதிரி ஆப்பு மாதிரி அடிச்சுட்டு கொச்சக்கையை நிறைய கொண்டு வந்து கட்ட சொல்றாரு. போட்டு மாதிரி அதை கட்ட சொல்றாரு. அப்ப கட்டும் போதுதான் எனக்கு வந்து ஒரு வார்த்தை டக்குன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளதான் மொழியோட அந்த வாழ்க்கையை ஒழிச்சு வச்சிருக்கிறது. வட்டார வழக்குல அந்த அவங்க வாழ்நிலைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கல, இறுக்கி கட்டி முடிச்சுட்டாங்க. அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் கயிறு வேஸ்டா கிடக்கு. அதை ஒருத்தர் எடுக்க போறே அதையும் எடுத்து கட்டுறாங்க. 1000 கட்டு ஆன பழங்கிறாரு. 1000 கட்டு ஆன பழம். அப்ப அது அந்த மண் சார்ந்த அந்த நிலப்பரப்பு சார்ந்த ஒரு வார்த்தை உருவாகுது. அது ரொம்ப முக்கியமானது. அப்ப அதனால நம்ம வட்டார வழக்குல நிறைய பதிவு செய்ய வேண்டும். மற்ற வட்டார வழக்குல நம்ம கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா ஐயா அவங்களுடைய பகுதியில் வந்து அந்த வட்டார வழக்கு வந்து நிறைய இருக்கு. நமக்கு இன்னும் தமிழ் துறையில பெருசா பதிவுபட பண்ணாத வட்டார வழக்கு. எனக்கு பெரிய ஏக்கம் உண்டு. நிறைய நண்பர்களா இருக்கிறாங்க. எழுத்துல கூட ரொம்ப குறைவா தான் அது பதியப்படும். அதுவும் ஒரு பகுதிக்குமே அங்க வேற வேற சொல்லுவது வழக்கு உண்டு. சமீபத்தில் ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டும் அது பதிவா மாறுச்சு. வைரி அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அது வந்து நாகர்கோவில் பகுதியில புறா பந்தயத்தை பத்தின ஒரு படம். முழுக்க அந்த வட்டார வழக்கு வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணாங்க. ஏன்னா சினிமாக்குள்ள வந்து பிடிவாதமா வட்டார வழக்கு பதிவு பண்ணா அது ஒரு டாக்குமெண்ட். நாளைக்கு ஒரு 200 வருஷம் கழிச்சு தேனி மாவட்டத்துல கம்பம்பள்ளத்தாக்குல ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த உள்ளூர் மனிதரை நடிக்க வச்சிருக்கோம்னா, தொழில்முறை கலைஞர்கள் எல்லாம் உள்ளூர் மனிதர் நடிக்க வைக்கும் போது அந்த வட்டார வழக்கு அது டாக்குமெண்டா நமக்கு தொக்கி நிற்க. சமீபத்தில் கூட ஐயா அவங்க ஊர் பக்கத்துல இருந்து மலர்வதினு ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க. தூப்புக்காரின்னு ஒரு காவல் மார்த்தாண்டா போயிருக்காங்க. அவங்க அந்த யுவ புரஸ்கார் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப கைதப்பூன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. கைதப்பூன்னு அவங்க பகுதியில தாழம் ரொம்ப அதுக்குள்ள படிக்கும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு வட்டார வழக்கு. பொதுவாக நம்ம என்ன பண்றோம், புரியாத நினைப்பு. நீங்க படிக்க முன்பின் தொடர்புகளை வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. இந்த சொல்லாதான் இருக்க முடியுது. அப்படி வந்து திரைத்துறையில வந்து நிறைய வரணும்னு ஆசைப்படுவேன். நிறைய நண்பர்கள்லாம் வந்து டிஸ்கஷன்லாம் போகும்போது என்ன சொல்லணும்னா, நீங்க என்ன வேணா கதையை எடுத்துருங்க, ஆனா மொழியை வந்து அந்த மண்ணுக்குரிய மொழியை வந்து ரொம்ப பொருத்தமா பதிவு பண்ணுங்க. அந்த மக்கள்கிட்ட போய் ஒர்க் பண்ணுங்க. வேற நடிகர்கள், தொழில்முறை சார்ந்த நடிகர்கள் நடிக்க வச்சாலும் கூட ஒரு 10 நாள் 20 நாள் அந்த மக்களோட பழக வச்சு, எல்லா ஏஜ் குரூப்லயும் ஆட்களோட பழக வச்சு அந்த வார்த்தைகளை அந்த மண்ணுக்கு தேவையான வார்த்தைகளை கொண்டு வாங்க அப்படின்ட்டு நான் தொடர்ச்சியா கேட்டுட்டே இருப்போம். எனக்கு வந்து இந்த போக்லோர் வட்டார வழக்கு ரொம்ப பெரிய காதலும். நான் வந்து ஒவ்வொரு உள்ளுக்குள்ளேயும் போய் பார்ப்பேன். என்ன சொல்றேன், அவ்வளவு ஏன்னா அந்த எந்திர கலப்புகள் அதிகமா வராத காலகட்டங்கள். நான் வந்து வெறும் பகுதி வந்து அந்த 10 வயசு வரைக்கும் எஸ்டேட்ல மேல எங்க அம்மா கூட வாழ்றேன். அங்க மேல கரண்ட் கூட கிடையாது. இடுக்கி மாவட்டத்தில் இங்க கீழே கோம்பையில இருந்து மலை ஏறி போனோம்னா, தேவாரத்துல இருந்து மலை ஏறி போனோம்னா குதிரை பஞ்சா மட்டும் சதுரங்க பாறை உடுப்பஞ்சோலை இந்த பகுதி தான் இருக்கும். அப்ப நாங்க அங்க இருந்து கிளம்பி நான் 87 சென்னைக்கு வரேன். 87 நாங்க வர வரைக்கும் கரண்ட் கிடையாது. அந்த கரண்ட் கிடையாதுனால பெரிய தொடர்புகள்லாம் இல்லை. ஆனா அங்க உள்ள வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு எங்கேயாவது ஒரு நாள் திரும்ப அதை யாராவது ஒருத்தர் போகும்போது கேட்கும்போது நமக்கு வந்து அவ்வளவு நினைவுகளை கொண்டு வருது.
அதனால வட்டார வழக்குகளை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம தேசம் கடந்து நாடு கடந்து இல்ல பல உலக பொருட்கள் வந்தாலுமே வட்டார வழக்குகளை கொஞ்சம் நம்ம இறுக்கி பிடிக்க வேண்டியது. ஏன்னா அதன் மூலமா நம்ம தொன்மங்களோட வேர்களை கண்டிப்பா தேர முடியும். இந்த சும்மா அதை சேர்த்து வைக்கிறது இல்லை, அந்த சொற்களுடைய அந்த சேமிப்பு வந்து என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காகவோ இல்லை ஏதோ ஒரு மொழி சார்ந்த ஒரு இது பண்ணும்போது வட்டார வழக்குடைய வேர்கள் வந்து அது வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஒரு தமிழ் இனம் வாழ்ந்ததற்கான அத்தனை இதுகளையும் தடங்களையும் அது விட்டு சென்றிருக்கோம். எனவே நம்ம கூடுதலாக வாசிக்கும் போது எனக்கு திரைப்படங்களை பெருசா வட்டார வழக்கு வரப்போறது கிடையாது அதிகமா. ஆனா நம்ம தேர்ந்தெடுத்து அனைத்து பகுதி வட்டார வழக்குகளுடைய பழைய புத்தகங்களும் நம்ம தேர்ந்தெடுத்து வாசித்து நம்ம அந்த நிலப்பரப்புல இல்லைன்னா கூட அந்த சொற்களை நம்ம வந்து கொஞ்சம் வந்து சேமிச்சு வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.